இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க ஏதாவது ரொம்ப அழுகிறான், சேட்டை பண்ணுறான், அவன் கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்றது, அவன் அதை வாங்கிட்டு அமைதியாக இருந்துடுறான். எனக்கு டிஸ்டர்ப் இருக்குது, அவனை அமைதிப்படுத்த ஒரு செல்ஃபோன் கொடுத்துட்டு நான் உட்காந்து டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது. இன்றைக்கி அந்த பிள்ளைங்க செல்ஃபோனில் அடிமையாகி அடிக்ட் ஆகி அவன் இன்றைக்கி அதில் கேம் விளையாடுறான், அவன் எல்லா செயலும் உள்ளே போயிடுறான். யார் காரணம்? பிள்ளைகளை அமைதிப்படுத்துவதற்கு நீங்கள் கையில் எடுத்துக்கொண்ட அந்த முறை தவறான முறை. குழந்தைகளிலேயே செல்போன். இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயமெல்லாம் 4 வயசு பையனுக்கு தெரியும். அவன் அழகாக எடுத்து காட்டிடுவான். எனக்கு இந்த செல்ஃபோனில் என்னவெல்லாம் பண்ணணும்னு தெரியாது, அவனை கொடுத்தா கரெக்டாக சொல்லுவான். இது எப்படி போடணும், இது எப்படி போடணும், இங்கே உள்ளே போகணும், எப்படிப்பா போகணும், இப்படி வாங்க உள்ளே கூட்டு போகிறேங்கிறான். நான் அவனை பள்ளிவாசல் கூட்டு போக மறந்துட்டேன், அவன் என்ன செல்ஃபோனுக்குள்ளே கூட்டு போயிடுறான். எங்கே உலகம்? யார் குற்றவாளிகள்? அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை, அவங்க அந்த அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்களாம், ரொம்ப தொந்தரவாக இருக்குது, சேட்டை பண்ணுறான், சத்தமாக போடுறான், வீட்டில் டிவி பார்க்க இடைஞ்சல் பண்ணுறான், அவன் கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அமைதியாக இருந்துடுறான், நம்ம காரியம் நடக்குது. இதுதான் உலகம். நம்ம காரியம் நடக்கிறதுக்கு நாம் கொடுத்த அந்த முறை. செல்போன் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க. குறிப்பாக இந்த குழந்தைகள் விளையாடுறாங்க பாருங்க, அந்த கேம், அது கண்டுபிடித்து கொடுத்தோம் நாட்டில் அது கிடையாது, அங்கே இல்லை. அங்கே ஆய்வான சிறுவர்கள் உருவாகிறார்கள். நம்ம அறிவை மங்க வைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுடைய திறமைகளை வீணாக்கிறோம். கல்வி திறமை இழக்கிறான் நமது பிள்ளை, நினைவாற்றலை இழக்கிறான் நமது பிள்ளை. அவன் போதைக்கு அடிமையாகுவதை போல் கைபேசிக்கு அடிமையாக இருக்கிறான். ஏதோ நம்ம ஒரு காலம் நிம்மதியாக இருக்கிறோம் நினைக்கிறீங்க, இது போகிற காலம். ஒரு மிகப்பெரிய சஞ்சலங்களை நாம் சந்திக்க வேண்டும். நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் நினைக்கிறீங்க, இல்லை. உங்களுக்கு நாளைக்கு எதிராக நிற்கிறவன் உங்கள் பிள்ளை தான் வந்து நிற்க போகிறான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக.